கொரோனாவால் உயிரிழந்த திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தலால் விதிக்கப்பட்ட பொது முடக்கம் காரணமாக முடங்கியிருந்த மக்களுக்கு உதவி அளித்து வந்தார் திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன். ஆனால் அதே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஜே அன்பழகன் கடந்த 2ஆம் தேதி சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் கவலைக்கிடமானதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜே அன்பழகனுக்கு வெண்டிலேட்டர் மூலம் ஆக்ஸிஜன் அளிக்கப்பட்ட நிலையில் இதயம் மற்றும் சிறுநீரகத்தின் செயல்பாடுகள் மோசமடைந்தன. இந்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஜே அன்பழகனின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ஆனால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்ததால் சிகிச்சை பலனின்றி ஜே அன்பழகன் காலை 8:05 மணி அளவில் உயிரிழந்தார். இதனால் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் சோகத்தில் மூழ்கினர். மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட ஜே அன்பழகனின் உடல் குடும்பத்தினரின் அஞ்சலிக்காக சிறிது நேரம் தியாகராய நகரில் உள்ள அவரது வீட்டின் முன்பு வைக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் கண்ணம்மாபேட்டை மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது தந்தை ஜெயராமனின் கல்லறை அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருந்த ஜே அன்பழகன் உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், டி.ஆர். பாலு, கனிமொழி, உதயநிதி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஜே அன்பழகனின் மறைவையொட்டி திமுக சார்பில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் கட்சிக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. ஜே அன்பழகனின் மறைவு ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு இணையானது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவரது மறைவுக்கு வீடியோ வெளியிட்டு இரங்கல் தெரிவித்துள்ள ஸ்டாலின் இவ்வாறு கூறியுள்ளார். எப்போதும் நான் அன்பு அன்பு என்று அழைக்கும் என்னுடைய ஆருயிர் சகோதரன் அன்பழகனை இழந்து நிற்கின்றேன். இந்த கொரோனா தொற்று காலத்திலும் சளைக்காமல் பணியாற்றினார். என்ன அதிகமாக வெளியில போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா அவரது உடல்நிலை பற்றி எனக்கு தெரியும். அதனால அவரையும் நான் அதிகம் அலையாம உட்கார்ந்த இடத்திலிருந்து பணிகளை முடுக்கி விடுங்க அப்படின்னு அன்புகிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் எல்லா இடத்துக்கும் அவரே போய் நலத்திட்ட உதவிகளை செஞ்சாரு. பாழாய் போன கொரோனா என் அன்பழகனையும் தொற்றிவிட்டது. நாட்டுக்காக போராடி உயிரிழந்த ராணுவ வீரனின் தியாகத்துக்கு இணையானது. கொரோனா தடுப்பு பணிக்காக போராடி உயிரிழந்த என் சகோதரன் அன்பழகனின் தியாகம். திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் மறைவு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் முன்னோடி நிர்வாகிகளில் ஒருவருமான ஜே அன்பழகன் உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். ஜே அன்பழகன் குடும்பத்தினருக்கும் அவர் சார்ந்த இயக்கத்தினருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொலைபேசி மூலம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ஜே அன்பழகன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். ஜே அன்பழகன் மறைவால் வீர அபிமன்யுவை இழந்துவிட்டதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தயவு செய்து மருந்தடியுங்கள், நடவடிக்கை எடுங்கள், தீவிரமான நடவடிக்கை எடுங்கள். இல்லாவிட்டால் வெளியிலே பல பேர் சாவார்கள். அவர்கள் உயிரை கையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிறவர்கள் கூட என்ன கொடுக்க சூழ்நிலை உருவாக்கும். அதுக்கு ஒரு பை எலெக்ஷன் வந்து தீரும் என்று சொன்னேனே, அது இன்றைக்கு பலித்திருக்கிறது. அன்பழகன் அவர்களை உயிர் போனதற்கு கூட ஒரு காரணம் இந்த ஆட்சி ஆரம்பத்திலேயே இந்த கொரோனாவை கையாளாகத்தான்.